திருச்செந்தூரில் தரிசன கட்டணங்களை உயர்த்துவது குறித்து மக்கள் கருத்து கூறுவதற்கான அவகாசமானது தற்பொழுது நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் கருத்து கூறுவதற்கான கால அவகாசத்தை ஜூலை 21ஆம் தேதி வரை நீடித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கருத்து கேட்பு அறிவிப்பை பக்தர்கள் அறியும் வகையில் இணையதளத்தில் வெளியிட நீதிபதிகள் உத்தரவும் பிறப்பித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். பாலகிருஷ்ணன், வணக்கம். திருச்செந்தூர் கட்டண உயர்வு குறித்து கருத்து கூற அவகாசமானது நீடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தரிசன பூஜை கட்டண உயர்வு தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்யக்கூடிய வழக்கில் கட்டண உயர்வு தொடர்பான விளம்பரத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் தரிசன கட்டணம், சிறப்பு பூஜை கட்டணம் உள்ளிட்டவை கோவிலின் தக்கார் அல்லது அறங்காவலர் குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு முடிவு செய்யப்படும். ஆனால் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பதற்கான அறிவிப்பு பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க போதுமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தரிசன பூஜை கட்டண உயர்வு தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்வதோடு அதனை நடைமுறைப்படுத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும். மேலும் கோவிலின் தக்காராக அருள்முருகன் செயல்பட தடை விதிப்பதோடு அறங்காவலர் குழு அமைக்கப்பட்ட பின் கட்டணங்களை உயர்த்துவது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் மனுதாரர் தனது ஆட்சேபனை பதிவு செய்துள்ளார். ஜூன் 25ஆம் தேதி அவர் வழங்கிய ஆட்சிய மனு 27ஆம் தேதி கிடைக்கப்பட்டது. மனுதாரர் 28ஆம் தேதி வழக்கினை தாக்கல் செய்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் கட்டண உயர்வு தொடர்பான விளம்பரத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடவும் கடைசி நாளை ஜூலை 21ஆம் தேதி வரை நீட்டிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். அஸ்வினி, திருச்செந்தூரில் தரிசன கட்டணங்களை உயர்த்துவது குறித்து மக்கள் கருத்து கூறுவதற்கான அவகாசமானது தற்பொழுது நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் கருத்து கூறுவதற்கான கால அவகாசத்தை ஜூலை 21ஆம் தேதி வரை நீடித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கருத்து கேட்பு அறிவிப்பை பக்தர்கள் அறியும் வகையில் இணையதளத்தில் வெளியிட நீதிபதிகள் உத்தரவும் பிறப்பித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். பாலகிருஷ்ணன், வணக்கம். திருச்செந்தூர் கட்டண உயர்வு குறித்து கருத்து கூற அவகாசமானது நீடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தரிசன பூஜை கட்டண உயர்வு தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்யக்கூடிய வழக்கில் கட்டண உயர்வு தொடர்பான விளம்பரத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் தரிசன கட்டணம், சிறப்பு பூஜை கட்டணம் உள்ளிட்டவை கோவிலின் தக்கார் அல்லது அறங்காவலர் குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு முடிவு செய்யப்படும். ஆனால் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பதற்கான அறிவிப்பு பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க போதுமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தரிசன பூஜை கட்டண உயர்வு தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்வதோடு அதனை நடைமுறைப்படுத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும். மேலும் கோவிலின் தக்காராக அருள்முருகன் செயல்பட தடை விதிப்பதோடு அறங்காவலர் குழு அமைக்கப்பட்ட பின் கட்டணங்களை உயர்த்துவது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் மனுதாரர் தனது ஆட்சேபனை பதிவு செய்துள்ளார். ஜூன் 25ஆம் தேதி அவர் வழங்கிய ஆட்சிய மனு 27ஆம் தேதி கிடைக்கப்பட்டது. மனுதாரர் 28ஆம் தேதி வழக்கினை தாக்கல் செய்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் கட்டண உயர்வு தொடர்பான விளம்பரத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடவும் கடைசி நாளை ஜூலை 21ஆம் தேதி வரை நீட்டிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.